காலை வணக்கம். வந்துடுறீங்க.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் டூர்மன் ஏ மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி உதவி ஆளுநர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் டி ராஜ்குமார் அவர்களும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்ற இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் கூத்தப்பாக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சங்கத்திற்கும் உதவி ஆளுநர் ரோட்டரியின் அசோக் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ஷானவாஸ் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் சிவசக்தி வேலன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடன் நல்ல ஒரு கருத்துக்களை பரிமாற காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் 83 நாட்களாக இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் சிவசக்தி வேலன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளையும் ஆழமாக ஈர்த்து கொள்ளவும் அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும் நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும் பொருளாதார சமய தடைகளை களையவும் மேலும் மானிடத்தின் புனிதத்தையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நான்கு வழி சோதனை. நாம் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா, 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா, 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா, 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சங்கத்தின் செயலாளர் சிவசக்தி வேலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. நல்வழியில் இணைந்து இயற்கையோடு பயணிப்போம். நன்றி. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். படம் நேரா இருக்கட்டும். தின்முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து ஓம்கார ஓசை. ஓம்கார ஓசை. நீண்ட மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து மீண்டும் ஒரு முறை
மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. ஓய்வு. நீண்ட மூச்சுக்காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை உரசிக்கோங்க. சூட்ட கண்கள் மேல வச்சு கண்களை மெல்ல திறந்துக்கோங்க. அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்த ஆப்போசிட் ஹேண்ட். 1 2 3 4 5 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்த ஆப்போசிட். 1 2 3 4 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 6 7 8 9. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 10. 1 2 3 4 6. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கண் பயிற்சி. நேரா இருக்கட்டும். மேடம் வீடியோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குதுங்க, ஓட மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது.
கட்டது. அடுத்ததாக கண் பயிற்சி. கேக்குதுங்களாமா? கேக்குதுமா? சிக்னல் வீடியோ இது கம்மியா இருக்கு, நெட்வொர்க் கம்மியா இருக்கு, வேற ஒன்றும். வாய்ஸ் கேக்குதுங்க, ஆனா வீடியோ உங்களுக்கு வீடியோ அப்படியே நீங்க ஸ்டக் ஆகி நிக்குதுங்க, தெரிய மாட்டேங்குது. நெட்வொர்க் ப்ராப்ளமா? அது கொஞ்சம் வந்துரும். அடுத்ததாக கண் பயிற்சி. உடம்பு நேரா இருக்கட்டும், உடம்பு தளர்வா இருக்கட்டும். அப்படி கண் பயிற்சி. முதல்ல வலது இடது போய்க்கலாம். வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக கண்களை திறந்து மேலும் கீழையும் பார்க்கிறோம். மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. மெல்ல எந்த இருக்கும் இல்லாம கண்களை மூடிக்கோங்க. அடுத்ததாக சுழற்சி முறை. வலது பக்கமாக சுழற்சி முறை வளர்க்கிறோம். வலது மேல் இடது கீழ். 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 அப்படியே மெதுவாக கண்களை முடிக்கோங்க. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. அடுத்ததாக இடது பக்கமா செய்ய போறோம். இடது மேல் வலது கீழ். 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 கண்கள் முடிக்கோங்க. எந்த இருக்கும் இல்லாம கண்களை முடிக்கோங்க. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெதுவாக கைகள் எழுந்து கண்கள் முடித்து மெதுவாக கண்களை திறந்து போங்க. நன்றி ஐயா. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி. ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆழ்ந்த மூச்சு, அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வலது கை இடது பிடிச்சிருக்கு, இடது கை வலது பிடிச்சிருக்கு. இரு கால்களும் தோள்பட்டை அளவு விரிந்திருக்கு. கீழே போகும்போது காற்று வெளியேற்றுகிறோம்.
1 2 3 4 5 கைகளை மாற்றிக் கொள்கிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு, அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக ஆதி முத்திரையில் கட்டை விரலை மடித்து நெஞ்ச பகுதி வைத்து மெல்ல வேகத்தை கூட்டுகிறோம். அடுத்த முறையாக குதிகால்கள் பின்னாடி தொடரட்டும். அடுத்து பக்கவாட்டு மெதுவாக அப்படியே கைகளை இதயத்தின் பக்கம் வைத்து இதயத்தினுடைய துடிப்புகளையே உணர்கிறோம். ஆழ்ந்த மூச்சு. வயிற்று பகுதி மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். வயிற்று பகுதி கீழே வரும் பொழுது காற்று வெளியேறுகிறது. பத்து நாளில் இருக்கிறோம். ஓய்வு. அடுத்த கால். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். இரு கால்களையும் பிடித்து முன்னும் பின்னும் போகட்டும்.
ஆழ்ந்த மூச்சு. பாம்பாசனா, கால் பாதம் நீட்டி இருக்கட்டும். இரு கைகளும் நெஞ்சக பகுதியின் பக்கவாட்டில் இருக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. குதிகால்கள் பின்னாடி தொடட்டும். 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. வலது கை வலது காலை பிடிக்கட்டும். இடது கை இடது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். லேசா அந்த கால்கள் மேல வரட்டும், தலை மேல வரட்டும். அப்படியே வைக்கிறோம். அடிவயிறு தரையில இருக்கு, தொடைகள் மேல இருக்கு, தலைப்பகுதி மேல இருக்கு. நன்றாக அடிவயிற்று பகுதி மட்டும் அழுத்தப்படட்டும். அங்க இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் முழுவதும் அழுத்தப்படுகிறது, தூண்டப்படுகிறது. அதற்கான ரத்த ஓட்டம், உயிரோட்டம் செல்கிறது. ஆழ்ந்த மூச்சு. ஜீரண சக்தியை சீர்படுத்துவதற்கு இந்த ஆசனம் மிக முக்கியமான ஆசனம். மெல்ல இடப்புறமாக படுத்து வலது கை நெஞ்ச பகுதி வைத்து நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. கோமுகாசனம், கோமுகம். கைகள் இது போல் போக்கட்டும். கட்டை விரல்கள் உள்ளங்காலை அழுத்தி இருக்கட்டும். நீண்ட மூச்சு. ஆழமாக உள்ளிழுக்கிறோம். ஆழ்ந்து உள்ளிழுத்து மெதுவாக மெல்ல வெளியேற்றுகிறோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஒரு நீண்ட மூச்சு. மீண்டும் மறுமுறை நீண்ட காற்று உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழே கொண்டு வரணும். மேல வரும் பொழுது காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேல வரட்டும். ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம்.
கால்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். ஒரு நீண்ட காற்று ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேல வருது. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். இடது கை மேல வரட்டும். அப்படியே பசுவனுடைய கொம்பு எப்படி இருக்குமோ அதுபோல் அமைத்துக் கொள்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இடுப்பு பகுதிக்கான பயிற்சி. நல்ல வலது கால் பக்கவாட்டில் போயிருக்கு. அந்த வலது பக்கமாக திரும்ப. எதிர் திசையில் ஆழ்ந்த மூச்சு. அமர்ந்த நிலை கோணாசனம். இடது கையில் தரையில் இருக்கு, வலது கை காதோடு சேர்த்து வைத்து காற்றை உள்ளிழுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஆழ்ந்த மூச்சு. முதுகு தண்டுக்கான பயிற்சி. அர்த்த பத்மாசனம். ஆழ்ந்த மூச்சு. அப்படியே தோள்பட்டை மேலும் கீழும் போய் வரட்டும். அப்படியே நல்லா சுழற்சி பண்ணுங்க. எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் மேலே போய் வரட்டும். வாழ்க்கை வளமுடன், நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக நேற்று நாம் பார்க்க வேண்டிய உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன, மன அழுத்தம் என்றால் என்ன, இதை பற்றி நேற்று நமக்கு விளக்குவதாக இருந்தார் ஐயா ஹீலர் பூபாலன் ஐயா அவர்கள். நேற்று சில அவரோட நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால நேற்று நம்மளை கான்டாக்ட் பண்ண முடியல. இன்று நம்முடன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகிறார். இரத்த அழுத்தம், மன அழுத்தம் பற்றி 2 நாட்கள் நம்மிடம் நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் அளித்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று மன அழுத்தம், இரத்த அழுத்தம் எப்படி சரி செய்வது என்பதை பற்றி விளக்க வருகிறார் ஹீலர் பூபாலன் ஐயா அவர்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்.
வணக்கம். 365 நாட்கள் 365 நபர்கள் என்கிற மாரத்தான் ஓட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதுக்கு முன்னால ஒரு செய்தி என்ன நான் பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்னா, இதுல உஷாராணி சிவகிருபானந்தம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ஐயா ஒருத்தர் மிக அற்புதமா யோகா ஆசன் என்ன பண்றாரோ அது அப்படியே பண்றார். அவ்வளவு அற்புதமா யோகா பண்ணாங்க அவங்க. எனக்கு இதுல கொஞ்சம் தெளிவா கூட தெரியல அவங்களுடைய உருவம். அவங்க உஷாராணி சிவகிருபானந்தம் முன்னாடி நமக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு நாள் ஃபுல் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அப்பா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஐயா என்ன பண்றாரு அதை அப்படியே தெளிவா துல்லியமா பண்ணாங்க. உண்மையில எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள். இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம பொறுப்பானவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல நம்ம கலந்து கொள்றோம், நம்ம ஒரு மணி நேரம் அதுக்கு செலவிடுறோம் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து எல்லோருமே ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கோரிக்கைன்னா, குறைஞ்சபட்சம் வீடியோ ஆன் பண்ணி வைக்க. நம்ம அது யோகா பண்ண முடியல அப்படி இல்லைன்னா கூட நம்மளுடைய பிரசன்ட், நம்மளுடைய வருகை என்பது மிக முக்கியமானது. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜூம் இப்படி ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லாரும் லைவ்ல இருந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் நம்முடன் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான எண்ணம் காலையில கிடைக்கும். வகுப்பு எடுப்பவர்களுக்கும் அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய நன்றி என்பதும் ஒரு ஒத்துழைப்பு என்பதும் எதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பிரசன்ஸ். நம்ம அந்த வீடியோக்களை ஆன் பண்ணி காலையில நேரம் ஒரு அரை மணி நேரம் கூட செலவிடலாம் தாராளமாக. அவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த சமயங்கள் எப்படினாலும் சரி ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய வீடியோக்களை ஆன் பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், நம்ம யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஒண்ணு, ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லோருக்குமே நிச்சயமா கிடைக்கும். அதனால இனி அடுத்தடுத்த நாட்கள்ல மேக்சிமம் எல்லோருமே வீடியோக்களை ஆன் பண்ணிக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது ரொம்ப மிக முக்கியமானது. அதை செஞ்சோம்னா மட்டும்தான் இந்த ஓராண்டுக்குள்ள நம்ம இந்த 365 நபர்களை கொண்டு வர முடியும். அதுக்கான வைப்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும் நிச்சயமாக. சோ தயவு செஞ்சு நான் வேண்டிக் கொள்றது என்னன்னா, நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு நம்ம பொறுப்பானவர்கள். நம்ம அதற்கான ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயாவெல்லாமே குணபாலன் ஐயா, அந்த ரோட்டரி கிளப் அங்கத்தினர்கள் எல்லோருமே இப்படி ஒரு வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய நன்மைக்காக எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சேவை ஒன்றையே ஒரு மனதில் வைத்து கொண்டு காலையில அதிகாலையில இவ்வளவு நேரம் எழுந்து இப்படி நல்ல விஷயங்களை கொடுக்கும்போது நம்ம யோகா பண்ணணுங்கிறதெல்லாம் கூட இல்லை. என்னால முடியலன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா நம்ம அதை ஆன் பண்ணி வச்சு நம்ம கவனிக்கும் போது இதுல எவ்வளவு பேர் கலந்துருக்கான்னு சொல்லி எல்லோருடைய முகங்களையும் பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி வெற்றியடையும் அப்படிங்கிற என்னோட கோரிக்கையை தெரிவிச்சுக்கிறேன். நான் நேத்து என்னால கலந்து கொள்ள இயலவில்லை சில முக்கியமான காரணங்களால. அதனால இன்னைக்கு எனக்கு வாய்ப்பளித்த அவ்வளவு நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல பஞ்சபூத சக்திகளுடைய உறுப்புகள், அதனுடைய குணங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த 3 ராஜ உறுப்புகளுக்கு மேல் தன்னுடைய கழிவு நீக்கத்துல தொந்தரவு ஏற்படுது. அதாவது நீர் சக்தியான சிறுநீரகம், ஆகாய சக்தின்னு சொல்லக்கூடிய மரமூலகமான கல்லீரல், காற்று சக்தின்னு சொல்லக்கூடிய நுரையீரல், இந்த 3 ராஜ உறுப்புகளும் நல்ல கழிவு நீக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். மொத்த 5ல இந்த 3 தன்னுடைய கழிவு நீக்கத்துல சிரமப்படும் போதுதான் பிபி அப்படிங்கிற பிளட் பிரஷர் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக உணரப்படுது. அப்ப இந்த இடம்தான் பிரச்சனைக்கு உண்டான இடமா இருக்குது. அதனால கழிவு நீக்கம் அப்படிங்கிற வேலை தெளிவாக நடந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ரத்த அழுத்தம் இருக்காதுன்னு சொல்லி ஒண்ணு பாக்குறோம். இன்னொரு குறிப்பான விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த காற்று பிரபஞ்சத்துல அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த காற்று பூமி முழுக்க என்ன பண்ணிருக்குன்னா கவர் பண்ணிருக்கும். இதுக்கு மையத்துல நில மூலகம் இருக்கும், அதுக்குள்ள நெருப்பு இருக்கும். அதான் நெருப்பு குளிர்ந்து நில பாறையாக உருவாச்சுன்னு சொல்லுவோம் நம்ம. பாருங்க, அப்படியே பாருங்க, நம்ம உடம்புக்குள்ள பார்த்தோம்னா லங்ஸ், நுரையீரல், அது அந்த நெருப்பு மூலமான இருதயத்தை சுத்தி இருக்கும். அதனுடைய சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸ் கூட பாத்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும்னா, இருதயத்தினுடைய துணை உறுப்பான சிறுகுடல்னு பாக்குறோம் இல்லையா, அதை சுத்திலும் காற்று மூலத்துக்கான பெருங்குடல் கவர் பண்ணியிருக்கும். மிக அற்புதமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த நெருப்பு மூலகத்தை சரி பண்றது, இந்த ஹார்ட்டினுடைய பம்பிங்கை சரி பண்றதுக்கு
மிக முக்கியமான காரணமாக காற்றும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த காலச்சக்கர நிகழ்ச்சியில பையா சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு முறையும் மூச்சை கவனிங்கள், மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, இந்த ஆசனத்துல இப்படி மூச்சை வெளிவிட்டுட்டே இருங்க, மூச்சை உள்ள இப்படி இந்த மூச்சுகளை ஒழுங்கு பண்ணும் பொழுது இந்த காற்று மூலகம் நிச்சயமா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுது இப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுறேன் நான். ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மிக முக்கியமான டாபிக் இது, மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம். மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு முன்னாலையும் சரி எனக்கு பின்னாலையும் வரக்கூடியவங்களும் சரி மிகப்பெரிய ஆண்டோர் சான்றோர்களை மனதை பத்தி மிகப்பெரிய ஆய்வு மகான்கள்லாம் பண்ணி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. சோ அப்ப இவங்க எல்லாரும் சொல்லாத ஒரு பெரிய விஷயம் நான் சொல்ல போறது இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் இங்கிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் தான். ஆனா அனுபவ ரீதியாக நாம் மன அழுத்தத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் இதுல நம்ம பதிவு பண்ண போறோம். இப்ப நிறைய பேர் நினைக்கலாம் மன அழுத்தத்தை பத்தி எங்களுக்கு நிறைய தெரியும், சைக்கலாஜிக்கலா நிறைய நாங்க பார்த்திருக்கோம், மனம்னா என்னன்னு பேசியிருக்கிறோம், எத்தனையோ மகான்களுடைய நிகழ்ச்சியில நாங்க கலந்துருக்கோம், இல்ல புதுசா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கூட யோசிக்கலாம். அதுல அனுபவ ரீதியாக நம்ம கண்ட விஷயத்த மட்டும் நம்ம இதுல பதிவு பண்ணுவோம். ரைட். மன அழுத்தம் ஏன் உருவாகிறது அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், காங்கியத்துல நம்ம காளியப்பன் ஐயா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, டிப்ரெஷன் அண்ட் அனிமியான்னு ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது என்னங்க ஐயா டிப்ரெஷன் அண்ட் அனிமியா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவங்கதான் எனக்கு இந்த வகுப்பு எடுத்தாங்க. அதுல இருந்து சில விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் எதிர்பார்த்தலும் ஆளுமை செலுத்துதலும் இந்த ரெண்டுமே மன அழுத்தத்துக்கு மிக முக்கியமான காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அது என்ன எதிர்பார்த்தல் ஆளுமை செலுத்துதல் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன், எனக்கு அது நடக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிருது, மன அழுத்தம் ஆயிருது. ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன் அல்லது விரும்புறேன் அல்லது ஆசைப்படுறேன் எதோ ஒன்னாலும் அது எனக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எனக்கு மன அழுத்தம் உருவாகி விடுகிறது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியான பின்பும் கூட எனக்கு ஒரு மன அழுத்தம் வருதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன யோசிக்கலாம், நம்ம ஒரு பையன் பரீட்சையில பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறான். இது அவனுடைய ஆசை அல்லது ஒரு எண்ணம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது நடக்கலைன்னா அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிருது, மன அழுத்தம். நடந்துட்டாலும் என்ன ஆகுதுன்னா, இது எப்படி மெயின்டைன் பண்றது, இது எப்படி நம்ம சேதம் இல்லாம கொண்டுட்டு போறது அப்படிங்கிற ஒரு அழுத்தமும் ஃபார்ம் ஆயிருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு ஆளுமை செலுத்துதல் அப்படின்னு என்னது, ஒருத்தரை அதிகாரம் பண்ணிட்டாலும் ஒருத்தரை திட்டாலும் ஒருத்தர் மீது நாம் கோபப்பட்டுட்டாலும் நமக்கு மன அழுத்தம் வந்துருது, திட்டு வாங்கினவங்களுக்கு வந்துருது. நம்ம யார ஒருத்தர் திட்டினாலும், நாம் யார ஒருத்தர் திட்டு வாங்கப்பட்டாலும், அதிகாரம் செய்யப்பட்டாலும், ஆளுமை செலுத்தப்பட்டாலும் என்னாகுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மன அழுத்தம் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னா, வாழ்நாள் முழுதும் மன அழுத்தத்திலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். இதுல எப்படி டிஃபரன்சியேட் பண்ணி பாக்குறது, நம்ம வித்தியாசப்படுத்தி பாக்குறது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மன அழுத்தம்ங்கிறது அடுத்த கட்டமாக எங்க நகருதுன்னா மனச்சோர்வு அப்படின்னு ஒரு இடைநிலை ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு நகருது. அடுத்தது மனச்சிதைவு அப்படிங்கிற இடத்துக்கு போயிருது. அப்ப மனச்சிதைவுனா என்ன அப்படின்னா, அவர்கள் தன்னை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாவே இருக்கும். அது கிட்டத்தட்ட பைத்தியக்காரன்னு கூட சொல்லிடுவாங்க. அந்த பைத்தியத்துக்கு முந்தைய நிலைன்னு வச்சுக்கோங்களேன். நடைமுறை யதார்த்தத்துல பைத்தியம் பிடிச்சறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா டோட்டலா அவங்க வேற உலகமாவே அவங்க மாறிடுறாங்க, சுத்தமா தன்னிலை மறந்து போயிடுறாங்க. ஆனா அந்த மனச்சிதைவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னிலையும் உணர்ந்திருப்பாங்க, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா தன்னுடைய பிரச்சனையை உணர்ந்து கொள்ள முடியாது, அதுல இருந்து வெளியில வர முடியாது. எனக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் நோயின்னு வர முடியாது. அப்ப தீர்வு யாருக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, மன அழுத்தம்ங்கிற ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே நான் சொல்ற விஷயம் இப்ப பொருந்தும். அப்ப அந்த மனச்சோர்வு மனச்சிதைவுன்னு எல்லாம் போயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவருடைய ஒரு ஆலோசனை, அவங்களுடைய வைத்தியம் கண்டிப்பாக தேவை. அப்ப நான் சொல்ற இந்த விஷயம் அந்த மனச்சிதைவுங்கிற அனீமியா ஸ்டேஜுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பொருந்தாது, அதற்கு ஒரு வைத்தியம் கண்டிப்பாக தேவை. ரைட். அப்ப இந்த ஆரம்ப கட்ட மன அழுத்தம்ங்கிற விஷயத்துல இருந்து நாம் எப்படி வெளியே வருவது அப்படின்னா, முதல்ல மன அழுத்தமானவங்களை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொன்னா, 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இன்னொன்னு, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பசியே இருக்காது, சாப்பிடவே மாட்டான். இல்லைன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோவையில எனக்கு அந்த 2-3 பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஐயா எனக்கு டிப்ரெஷன் மன அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன், அப்படியே குண்டாயிட்டே போறேன் ஐயா. அப்ப இன்னும் சில பேர் என்னால சாப்பிட முடியாது, ஒண்ணு தூங்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா தூக்கமே இருக்காது, தொடர்ந்து ஒரே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்படி அவங்களுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா, அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் ஒரு விஷயம். இன்னொன்னு, பொதுவா
மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் எங்க அதிகமா இருக்குது, எங்க கம்மியா இருக்குது, மக்கள்கிட்ட எந்தெந்த வயதுல இருக்கு, எந்தெந்த வயதுல கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் நகர்ப்புறங்களில் மிக அதிகமாக இருக்கு, கிராமப்புறங்களில் குறைவாக இருக்கு. கிராமப்புறங்களில் மன அழுத்தம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஆனா குறைவாக இருக்கு. இதுக்கான காரணத்தை சொன்னா மட்டும்தான் இதுல இருந்து நாம எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு. முதலாவது, நகர்ப்புறங்கள் ஏன் அதிகமா இருக்கு, கிராமப்புறங்கள் ஏன் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையும் அந்த கிராம சூழல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள நம்ம உள்ள போய் டிராவல் பண்ணி பார்க்கும்போது உறவு முறைகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்போ மன அழுத்தத்தை வெளியே ஒவ்வொரு நிமிடம் வெளியில கொண்டுட்டு போறதுக்கான அந்த வாழ்க்கை முறை அங்க இருக்கும். நம்ம பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள், விசேஷங்கள், திருமணங்கள், குடும்ப நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இந்த மாமச்சம் கேலி கிண்டல் அப்படிங்கறதெல்லாம் கூட சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு 2 பங்காளி இருக்கிற இடத்துல ஒரு மாமச்சம் கிடைச்சிட்டான்னு வச்சுங்களேன், ஓட்டுன்னு ஓட்டி தள்ளிடுவாங்க. அதை அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல இந்த டெத் எல்லாம் நடந்துருது இல்லையா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒப்பாரி வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது, இந்த கும்மி பாட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த கலாச்சாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய மன அழுத்தம் வெளியில போறக்க மாதிரியான நிகழ்வுகளாகவே நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருப்பாங்க. அப்போ கூட்டமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. கிராமப்புறத்துல எல்லோருமே வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உறவுகள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், நண்பர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், அந்த கட்டு இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க இல்ல. அப்போ இந்த கூட்டமாக இருப்பது, மனிதன் எப்படியுமே கூட்டு சிந்தனை உள்ளவன். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கூட்டமாவே கும்பலாவே இருப்பான், கும்பலா வேட்டையாடுவான், கும்பலா விவசாயத்தில் ஈடுபடுவான், கும்பலா உட்கார்ந்து பகிர்ந்துக்குவான். இப்படி கூட்டம் கூட்டமாக இருந்தாங்க, உதிரிகளாக இல்லை. அப்ப இதுக்குள்ள நல்லா கவனிச்சோம்னு சொன்னா, இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல எல்லாம் உதிரிகளாகவே இருப்பாங்க. அது தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு எல்லாத்தையும் சாத்திட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு சைல்டு, அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அதுக்குள்ளதான் போயிடும். மிஞ்சி போனா டிவில எனக்கு செல்போன் இப்படி வந்துருது. சக மனிதர்களை சந்திப்பதற்கும் சக மனிதர்களோட உரையாடுவதற்குமான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்னைக்கு மீடியால வேணா நிறைய இவ்வளவு கனெக்ஷன்ஸ் வந்திருக்கலாம், இவ்வளவு ஃபேஸ்புக், ட்விட்டர்னெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவைகள் நான் சொல்ற விஷயத்துக்கு பொருந்தாது. அப்போ மனிதனை தனிமைப்படுத்தும் போது அவனுடைய அழுத்தம் அதிகமாகுது. ஏன் ஒருத்தனை கொண்டுட்டு போய் நான் கேட்பேன், ஒருத்தன் திருடிக்கிட்டான் அல்லது பெரிய தப்பு பண்ணிக்கிட்டான், ஒரு கையை வெட்டிக்கிட்டான், ஒரு சமூக குற்றத்துல ஈடுபட்டுட்டான், அவனே கொண்டுட்டு போய் 3 நேரம் சாப்பாடு கொடுத்து ரூம்ல போட்டு அடைச்சு ஜெயில போட்டுருக்கீங்க, அவனுக்கு இதுவா தண்டனைன்னு சொல்லி கேட்பேன். அப்போ ஒரு சொன்னாரு, எனக்கு நண்பர் சொல்றாரு, 6 மணி வரைக்கும் நல்லா இருப்பாங்க, நல்லா விளையாடிட்டு இருப்பானுங்க, 6 மணிக்கு மேல செல்லுல போட்டு கதவை சாத்தினதுக்கு அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவான். அவனுடைய தவறுகளை, அவனுடைய தனிமை என்ன ஆகுனா அவனை போட்டு சித்திரவதை பண்ணும். அவனை அந்த தண்டனை, அந்த தண்டனையே அவனை மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மனிதன் தனிமைப்படுத்தப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவனுக்கு அது தண்டனை. அது அப்போ சக மனிதர்களோட கலந்து கொள்றது. அப்போ நம்ம குழந்தைகளை நண்பர்களோட சேர வேண்டாம்னு சொன்னா என்ன ஆயிரும், அந்த வயதுல ஏய் உனக்கு இவங்க கூட சேராத, அவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லி நண்பர்கள் இல்லாமல் தனிமைப்படுத்தப்படும் போது அவன் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறான். திருமணம் ஆகாம இருக்காங்க, வாழ்க்கை துணை இல்லாம மன அழுத்தம். ரொம்ப வெளிநாடுகளை போய் தனியா வேலை செய்யறாங்க, மன அழுத்தம். அக்கம் பக்கத்துல யாரு கூட பழகாம இருக்காங்க, இவருடைய உணர்வுகள் எதுவுமே பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்குது. அப்போ தனிமைப்படுத்தப்படும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க என்ன ஆயிடுறாங்க, மன அழுத்தத்துக்கு உள்ளாயிடுறாங்க. இந்த டிப்ரெஷன் அண்ட் அனிமியாங்கிற ஸ்டேஜுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க, தனிமையா இருக்கும் போதுதானே ஞானம் பிறக்குது. அந்த ட்ராக் வேற. அது வாழ்க்கையை புரிந்து கொண்டு, உடல், உயிர், மனம்ங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு, ஆன்மா, முக்தி, மோட்சங்கிற விஷயத்தையெல்லாம் புரிந்து கொண்டு குருவானவருடைய வழிகாட்டுல தனிமையா அமர்ந்து தனிமையா உட்கார்ந்து இருக்கிற தனிமை என்பது வேறு. இந்த சொசைட்டியில் சர்வேல் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மனித கூட்டத்துக்குடன் இல்லாமல் தனிமைப்படுத்தப்படும் பொழுது மன அழுத்தம் அதிகமாயிடும். அப்போ 3 விஷயம், எதிர்பார்ப்பு, ஆளுமை செலுத்துதலும், தனிமைப்படுத்தலும், இது எல்லாமே மன அழுத்தமா இருக்கு. அப்ப நம்ம என்ன படிக்கலாம்னா, எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது அப்படின்னு என்ன, அப்நார்மலான விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படாமல் இருப்பது. ஏனால் என்னை உணர்ந்து எனக்கு என்ன முடியும், என்னுடைய திறமைகள் என்ன, இதை நான் எப்படி மேம்படுத்திக் கொள்வது, இதன் மூலமாக எப்படி என்னுடைய இலக்குகளை அடைவது அப்படிங்கிற புரிதல் வேணும். ஒண்ணு. ஆளுமை செலுத்துதல், பிற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது. பிற உயிர்களுடைய உடலை துன்பப்படுத்துவதும் மனதை காயப்படுத்துவதும் ஒண்ணுதான். உயிர்களை கொள்வதும் மனதை கொள்வதும் ஒண்ணுதான். அப்ப சக மனிதர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், சக மனிதனும் என்னை போலதான், எல்லாமே ஒன்றிலிருந்து தான் வந்தது, திரும்ப எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் போங்கிற ஒரு உயர்ந்த புரிதலோடு சக உயிர்களை துன்பப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் இருப்பது. அப்ப இந்த 2 விஷயம் வேணும். இன்னொன்னு, தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது. இந்த 3 விஷயம் இருக்கும் பொழுது மன அழுத்தத்திலிருந்து
நாம் நிச்சயமாக வெளியே வந்துவிட முடியும். அதில் சிக்கிக்கொள்ளாம இருந்து கொள்ள முடியும் நாம. அப்ப இன்னொரு விஷயம் இல்ல, குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பஞ்சபூத சக்தியில் நம்ம சொல்லக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய உடல்ல ஆர்கன்ஸ்களாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஆர்கன்ஸ்கள் ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேக நேரம் இருக்குது. அந்த ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தனியா சுவைகள் இருக்குது, அதுக்கான செயல்பாடுகள் இருக்குது, அதற்கான குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில பார்க்கிறோம். அப்போ கவலை, மன உளைச்சல்ங்கிற விஷயம் மண்ணீரல் பாதிக்கப்படுவதனால அதுல மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொல்ற மாதிரி அந்த மண்ணீரலுக்கான சுவையையும் அதற்கான பக்குவத்தை நாம் கடைபிடிக்கவில்லைன்னு சொன்னா கவலை, மன உளைச்சல் அதிகமாயிடும். லங்ஸ், காற்று மூலத்தை சரியா நாம பராமரிக்கல, அதுல கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுல துக்கம், கேவி எழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அதே மாதிரி சிறுநீரகம், பயம் என்ற குணம் அதிகமாகும். ஆகாய சக்தியான கல்லீரல், எரிச்சல், டென்ஷன், கோவங்கிற விஷயம் அதிகமாகும். தற்பெருமை, கார்ட்டு, நெருப்பு மூலகம், இப்படி இந்த குணங்கள்னால உறுப்புகள்னால குணங்களும் பாதிக்கப்படுது. மனதை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய உடல் தான், இதுல இருக்கக்கூடிய செல்கள் தான். இதுல 3 விஷயம் நம்ம பாக்குறோம். உயிர் என்கிற பிராணசக்தி, அதற்கு அடுத்தது சூட்சும ஸ்தூலமா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மனமும் நம்மளுடைய அன்னமயா இந்த உடலும். அப்போ விஷயத்த சூட்சமமாகவும் ஸ்தூலத்திலே ரெண்டுலையும் அணுகினால் மட்டும்தான் நம்ம இதை சரி பண்ண முடியும். அப்போ உடலையும் உயிரையும் மனதையும் பிரிக்கவே முடியாது. இந்த ஆயுதத்துக்கு அக்கனா போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி உடலும் மனமும் நல்லா இருக்கணும்னு சொன்னா இதை ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த ரெண்டை இணைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உயிர், பிராணன், சக்தி அப்படிங்கிறது சரியாக இருக்க வேண்டும். அதை பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மனதுக்கும் உடலுக்கும் இங்க வேலையே இல்லை. சோ இந்த ரெண்டை அற்புதமா இணைச்சு வேலை செய்யற வேலை என்ன பண்ணுது, இந்த உயிர் பிராணசக்தி வேலை செஞ்சுட்டு இருக்குது. சோ இந்த பிராணசக்தி நம்ம சரி பண்ணுவதன் மூலமாக சூட்சும ஸ்தூலமா இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ்க்கான குணங்களையும் நம்ம ஒழுங்கு பண்ணி கொள்ள முடியும். அப்போ உயிராற்றல் மேம்பட வேண்டும், பிராணசக்தி நல்லா இருக்கணும் நம்ம உடம்புல. அப்ப பிராணசக்தி நல்லா இருக்கிறது அப்படின்னு சொன்னா எதெல்லாம் உயிராற்றல் உள்ளது, எதெல்லாம் உயிர் சக்தி உள்ளதோ அதுல குணமாகவும் உணவாகவும் பழக்க வழக்கங்களாகவும் உடலுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் செத்து போனதா இருக்குதோ, எதெல்லாம் டெத்தா இருக்குதோ, எதெல்லாம் நெகட்டிவா இருக்குதோ அதையெல்லாம் நாம் உடலுக்கு ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப இந்த விஷயத்திலையும் நம்மளுடைய மன அழுத்தத்தை நாம் அதுக்குள்ள நம்ம சிக்காம வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த காலச்சக்கர நிகழ்ச்சியில நமக்கு தொடர்ந்து என்ன கவனிச்சோம்னா, நான் ஐயாட்ட அதான் சொல்லிட்டே இருப்பேன், நம்ம 365 நாளும் மூச்சை கவனி, யோகா பண்ணு, இதை பண்ணு சொல்லிட்டே இருக்கிறீங்களேங்க ஐயா. இப்படியே தொடர்ந்து இது பண்ணிட்டே இருக்கிற என்னங்க ஐயா நன்மை அப்படிங்கறத பார்க்கும்போது, இதுக்கு உட்கார்ந்து ஆய்வு பண்ணும் போது நான் கவனிச்சேன், மூச்சுன்னு ஐயா சொல்லிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் இதே சொல்றாருன்னா, இது ஆய்வு பண்ணி பார்த்தா கடைசியில இங்கதான் வந்து நிக்குது. ஸ்தூலமும் சூட்சமான உடலையும் மனதையும் பாதுகாக்கிற விஷயத்தை இந்த உயிர் சக்தியான மூச்சு தான் சரி பண்ணுது. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மனம் அப்படிங்கிற விஷயம் உடல் முழுவதும், செல்கள் முழுவதும், உடல் முழுவதும் வியாபித்து இருக்குது. அப்படிங்கிறதுனால உடலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொழுது மனமும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாக நிச்சயமாக மாறுது. அதை தாண்டி இந்த டிப்ரெஷன் அண்ட் அடிமையாங்கிற ஸ்டேஜுக்குள்ள நம்ம போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மனச்சிதைவுக்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜூம் கவனிச்சுட்டு இருக்க கூடாது. எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சு நம்ம ஜூம் கவனிச்சோம்னா நம்ம கூட்டத்தோடு இருக்கிறோம், எல்லாரோட சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கும்போது மன அழுத்தம் அதுலயே சரியா போயிடும். தயவு செய்து எல்லோரும் வீடியோவை ஆன் பண்ணி கொள்ளுங்க. நாளையில இருந்து முடிஞ்ச வரைக்கும் ஆன் பண்ணி எல்லாரையும் சந்திங்க, பாருங்க. விடிகாலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு எல்லோருடைய முகத்திலே நம்ம முழிக்கும் போது இவ்வளவு பேரும் நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, நிச்சயமா அதுலயே மன அழுத்தம் எல்லாம் போயிருது. இன்னொரு விஷயம் நல்லா நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். நம்மளால என்ன முடியும், நமக்குள்ள என்ன திறமைகள் இருக்குது, இதை நாம் செழுமைப்படுத்துவதன் மூலமாக எந்த அளவுக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளலாம், எந்த அளவுக்கு அதை அடையலாம் அப்படிங்கிறது அதுக்கான பிரபஞ்சம் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இன்னொன்னு, ஆளுமை செலுத்தக்கூடிய விஷயத்தை வீட்டுக்காரமா அதிகாரம் பண்றது, அல்லது வீட்டுக்காரர் அதிகாரம் பண்றது, திட்டுறது, இந்த மாதிரியான அராஜகமான போக்குகள், அக்ரஸிவான போக்குகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு சக உயிர்களை நேசிச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆளுமை செலுத்துற விஷயத்துக்குள்ள அதிகமா போகக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எப்பவுமே தனிமைப்படுத்திக் கொள்றது, மக்களோட கலக்காம, நண்பர்களோட கலந்து கொள்ளாம, கூட்டத்தோடு இருக்காமல்
இந்த 3 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா மன அழுத்தங்கிற ஒரு பெரிய நோய் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். முடிஞ்ச வரைக்கும் அங்கொன்னு இங்கொன்னுமா நான் டச் பண்ணி இருந்திருப்பேன் நானு. அதனால இதுல ஏதாவது குறைகள் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இதை வந்து பதிவிடுங்க, இதை பேசுங்க. நானும் என்னை செழுமைப்படுத்திக் கொள்றேன் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்பளித்த ஆசான் ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், குடம்பாளன் ஐயா மற்றும் ரோட்டரி கிளப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம ஐயாட்ட நான் கேட்டிருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோயை பத்தி நம்ம பேசுவோம், ஒவ்வொரு பிரச்சனை பத்தி நம்ம பேசுவோம். இந்த மாதிரியான டிசீஸுக்கு என்ன பண்ணலாம், எப்படி அதுல இருந்து நம்ம வெளியில வரலாம் அப்படிங்கிற எளிமையான நேரடி விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்கேன் நான் ஐயாட்ட. 6:27 ரைட். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. உடலில் உள்ள இன்று அனைவருக்கும் தேவையான ஒரு நல்ல சிந்தனை கருத்துக்களை அதாவது எப்படின்னா தீர்வு கொடுத்துருக்கீங்க. ரத்த அழுத்தம்னா என்ன, மன அழுத்தம்னா என்ன, ரத்த அழுத்தத்தை மன அழுத்தத்தெல்லாம் எப்படி நம்ம தீர்வு காண முடியும், மனசை எப்படி வச்சுக்கிட்டா நம்ம வந்து மன அழுத்தம் வராது அப்படிங்கிறத பத்தி தெள்ள தெளிவாக நல்ல ஒரு சிந்தனையோடு எங்களுக்கு விளக்கியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து நீங்க வந்தோடனே எல்லாரையும் ஒரு கலகலப்பு விட்டுறீங்க, அதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து நீங்க சொன்னோடனே இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பேர் வந்து இன்னைக்கு ஜூம் ஆன் பண்ணிட்டாங்க. சந்தோஷம். இது வந்து ரெகுலரா எல்லாரும் ஆன் பண்ணியிருந்தா நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒண்ணு கூடி நம்ம வந்து இந்த நிகழ்வை சந்திச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும். அந்த நிகழ்வு ஐயா நம்ம ஒரு பட்டியல் தயார் பண்ணலாம். எப்படின்னா யாரெல்லாம் வீடியோல ஆன்ல வர்றாங்களோ அவங்க எல்லாம் மன அழுத்தம் இல்லாதவர்களுங்க ஐயா. யாரெல்லாம் வீடியோ மறைச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் மன அழுத்தம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுத்துட்டு தனித்தனியா அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசலான்னு இருக்கேன். நன்றிங்க ஐயா, நன்றி. நல்ல கருத்து, நல்ல கருத்தியா ஐயா சொல்ற மாதிரி வீடியோல இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் கிடையாது, வீடியோ இல்லாதவங்களுக்கு மன அழுத்தம் உண்டு அப்படிங்கிற ஒரு கருத்தை ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் வந்து மூடி மறைச்சு செய்யணும், ஆனா ஜூம்ல வரக்குள்ள மட்டும் ஓபன் பண்ணிட்டு இருக்கணுங்கிற 2 விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். உங்களோட இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து பயணிக்கணும், தொடர்ந்து பயணிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்னும் நிறைய கருத்துக்களை வந்து நீங்க வந்து இந்த விஷயம் இந்த நிகழ்வு மூலமா எங்களுக்கு கொடுக்கணுங்கிறத இந்த தருணத்துல வந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது குழந்தைகளுக்கான நிகழ்வா நம்ம சொல்லியிருந்தோம். குழந்தைகளுக்கான நிகழ்வா சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யோகா, காளியப்பனை அடுக்க போறாங்க. அதனால வந்து எல்லாருமே வந்து தங்களோட பங்களிப்பை வந்து இன்னைக்கு நீங்க கலந்துக்கிற மாதிரி தொடர்ந்து கலந்துக்கிட்டு உங்களோட சுற்றத்தார் நட்புகள் அனைவரையும் அதுல பங்கு பெற வைக்கணுங்கிறது எங்களோட கருத்து. அப்ப ஏதாவது மெசேஜ் இருந்ததுன்னா நீங்க தெரியப்படுத்துங்க, அந்த குழுவுக்கு தெரியப்படுத்துங்க. நிகழ்ச்சி வந்து 6 to 7 தான் காலையில நடக்கும். அதுலயும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்தலாம். இன்று நமக்கு செம்மையாக நல்ல விளக்கங்களையும் அற்புதமான சிந்தனைகளையும் அதாவது மன அழுத்தம், அதாவது இன்னைக்கு ஒரு நோய்க்கே ஒரு தீர்வு நம்ம கண்டிருக்கோங்கிறது இந்த காலச்சக்கரத்தின் நிகழ்வாக ஐயா விளக்கியிருக்காங்க. இன்னொன்னு வந்து இந்த காலச்சக்கரத்தின் நிகழ்வுல வந்து சில அதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா காலையில ஏஞ்சாலை நோய்களுங்கிறதுல இருந்து காப்பாற்றப்படலாம், கழிவு நீக்கங்கிறது நமக்கு நடக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே நம்ம ஜூம்ல வந்து எல்லாருமே ஓபன் பண்ணி எல்லாருமே இருந்தோம்னாக்கா எல்லாரும் ஒரு மன அழுத்தம் இல்லாம நம்ம வந்து ஒண்ணு கூடி இருக்கிறங்கிற ஒரு நிகழ்வு நடக்குங்கிறதையும் இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நல்ல கருத்துக்களை சிந்தனைகளை நமக்கு அள்ளி தெளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா பூபாலன் ஐயா அவர்களுக்கு வந்து இத்தருணத்துல வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது பயணம் எங்களுடன் தொடர வேண்டும், எங்களது எண்ணங்களும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று இந்த அருமையான தருணத்திலே உங்களை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி நன்றி. மற்றும் நமக்கு இன்னொரு சின்ன தகவல் மட்டும் என்ன அப்படின்னா, இந்த நான் எதிர்பார்ப்புன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அப்ப என்னன்னா குணபாலன் ஐயாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, கண்ணப்பன் ஐயா பூங்கொடி அவர்களுக்கும் பூபாலனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா இந்த ஜூம்ல இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இல்லாமல் ஒரு 50 பேரு, ஒரு 5 நபர்களை நண்பர்கள் இவ்வளவு அறிமுகப்படுத்தினா 5x5 50x5 250 பேர் உடனே வந்துருவாங்க. இன்னைக்கு முடிவு பண்ணாங்கன்னா நாளைக்கு 250 பேர் உட்காந்துருப்பாங்க. சோ இது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், மன அழுத்தம் வந்துடும். அப்போ குணபாலன் ஐயா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா பூபாலன் எல்லோருக்கும் மன அழுத்தம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு எல்லாரும் என்ன பண்ணணும், வீடியோ ஆன் பண்ணி எங்க முன்னால உட்காரணும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ஒரு 5 பேரை உள்ள கொண்டுட்டு வரணும். ஆகவே தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு மன அழுத்தம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா
தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அந்த நிகழ்வு வந்து இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈடுபாட்டோட இருக்காங்க, என்னோட பகிர்ந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி. ஆனா வந்து வர்ற நபர்கள் தான் நம்மளோட அதிகமா வர மாட்டேங்கிறாங்க. ஆனா இருக்கிற நபர்கள் கலை சக்கரத்துல இப்ப கலந்து கொண்டு இருக்கிற நபர்கள் வந்து நீங்க சொல்ற கருத்தை வலியுறுத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம அந்த மன அழுத்தத்துல இல்லாம இருக்கிற சந்தோஷத்துலதான் இருக்கிறோம். ஆனா வரக்கூடிய நபர்கள் மன அழுத்தத்துல இருக்கிறதுனால இது உள்ளார வரமாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க மன அழுத்தம் என்ன, இரத்த அழுத்தம் என்ன அப்படிங்கறது ஒரு தீர்வை அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. ஐயா சொல்றது வந்து நாங்க வந்து நபர்கள் அதிகமா இருக்கணுங்கிற கிடையாது. இன்னைக்கு 60 நபர்கள் கேட்ட விஷயத்த இன்னைக்கு நான் 300 பேர் கேட்டிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். அது வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு இருக்குது வழியா அதிக நபர்கள் வரணுங்கிற எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது. நபர்கள் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸ்பிளிட் ஆகி எல்லாருக்குமே போய் சேருங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இந்த தருணத்துல மனசுல நாங்க நினைக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இருக்கிற 60 நபர்களே எங்களுக்கு வந்து 6 கோடியா கூட நாங்க நினைக்கலாம், 6 லட்சம் கூட நினைக்கலாம், 60,000 கூட நினைக்கலாம். அந்த நிம்மதியில நாங்க இருக்கிறோம். காலை சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மன அழுத்தம் இல்லாம மன சந்தோஷத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலை சக்கர நிகழ்வு கண்டிப்பாக. அடுத்தபடியாக நம்முடன் இந்த 3 நாட்கள், அதாவது 3 நாட்களாக பயணித்து சிறப்பாக நமக்கு இந்த பங்களிப்பை கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சங்கத்தின் தலைவர் ஷானவாஸ் அவர்களின் கருத்துக்கள் சில கூற விரும்புகிறார்கள். இந்த தருணத்திலே ஷானவாஸ் அவர்கள் சங்கத்தின் தலைவர் நமக்கு சில காலை சக்கரத்தை பற்றி சில நிகழ்வுகளை பற்றி கூறுவார். சார் லிங்க்ல இருக்கீங்களா சார்? இருந்தீங்களே. ஹலோ ஹலோ அனைவருக்கும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் காலை 83வது நாளாக காலை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்லும் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டியின் தலைவர் குணபாலன் சார் அவர்களுக்கும் அவருடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் ரோட்டரி சங்கம் கூத்தப்பாக்கம் சார்பாக நன்றி. மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி செல்கிறீர்கள். யோகா சொல்லும் ஆசிரியர் கண்ணப்பன் சார் அவர்களுக்கும் சந்தோஷ்குமார் சார் அவர்கள் 10,000 சதுரடியிலே மிக சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவதற்கு வழி சொன்ன அவர்களுக்கும் மிகவும் பூபாலம் சார் இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு மிக சிறப்பாக சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த 3 நாளாக தங்களுடன் இணைந்து நானும் மிகவும் மகிழ்ச்சியாக சிறப்பாக கண்டு வாழ்க்கையிலே யோகா எவ்வளவு முக்கியம் உடல் நலத்துக்காக என்று அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுடன் இணைந்து பயணித்ததில் மிகவும் மகிழ்ச்சி கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். தொடர்ந்து பயணிங்க ஐயா. உங்க சங்கத்துல உள்ளவரையும் பயணிக்க சொல்லுங்க. தொடர்ந்து நீங்களும் பயணிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, நல்லது நல்லது நல்லதுங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கத்தின் சங்கத்தின் செயலாளர் சிவசக்தி வேலன் அவர்கள். சார் ஒரு டாக்டரேட் ப்ரொஃபசர். நமக்கு வந்து நல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. அவங்களும் இந்த நிகழ்ச்சியை பத்தி சில வார்த்தைகள் கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் ஷானவாஸ் சார் எங்களுடைய பிரசிடென்ட் வந்து போன் பண்ணாங்க. காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுல நம்மளையும் ஒரு 3 நாட்கள் பங்கேற்க சொன்னாங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஒரு தொடர்ந்து எடுத்துட்டு போற நிகழ்வுல நம்மளையும் இணைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல சரிங்க சார் கண்டிப்பா நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு கால ஓட்டத்துல கண்டுபிடிப்புல முதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரம் தான். சக்கரத்துல இருந்து தான் ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகளா வர ஆரம்பிச்சது. அதை கரெக்டா பிடிச்சி காலை சக்கரம் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. அந்த நாள் முழுக்க வேகமா ஓடுறதுக்கு இந்த சக்கரம் ரொம்ப உதவிகரமா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை, இயற்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நிலையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காலையில நம்ம குடிக்கிற பால் கூட பாலான்னு இன்னைக்கு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சில நிறுவனங்கள் 6 மாதங்கள் கெட்டு போகாத பால் அப்படின்லாம் இன்னைக்கு கடை வீதிகள்ல விற்கிறாங்க. 6 மாதத்துல கெட்டு போகாம இருக்குதுன்னா அது எப்படி பாலா இருக்க முடியும்? சோ அந்த மாதிரி நஞ்சை மட்டுமே உண்டு கொண்டு இந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சோ அப்படிப்பட்ட சூழல்ல மருந்து மாத்திரைகளே உணவாய் மாறி போன இந்த காலகட்டத்துல உணவு முறைகள் மூலமாகவும் நமது உடலை நாமே எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சீரிய நோக்கோடு
ரோட்டரி சங்கம் அப்படின்னா சமூக சேவை அப்படின்றது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்து மனம் சார்ந்தும் பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அழகான திட்டத்தை கொண்டு வந்த நமது குணபாலன் சார் அவர்களுடைய தலைவர், காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியினுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு ஒரு மிக சிறந்த சிந்தனையும் ஒரு எண்ணமும் இருந்தாதான் இத மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது வர முடியும். ஸோ அதான் அன்னைக்கு கூட நான் ஐயா கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளிலே பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் கலந்துக்க வைக்கிறதுங்கிறது, அது ஒரு நாள் கலந்துக்க வைக்கிறதுங்கிறதே வந்து மிக கடுமையான சவாலா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு 365 நாளும் தினமும் ஒரு விருந்தினரை அழைத்து, ஒரு காலத்துல நம்ம சின்ன பசங்களா இருக்கப்ப ஞாபகம் நினைக்கிறேன், இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி அதிகாலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்லுவாங்க, அந்த வானொலி பெட்டியில நம்ம எல்லாரும் கேட்ட நினைவுகள் நமக்கு இருக்கும். அது போல தினம் ஒரு தகவலாக, தினம் ஒரு செய்தியாக நமக்கு தேவையான பல்வேறு கருத்துக்களை ஒரு முத்து போல் மாலையாக கோர்த்து நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கும், அதனுடைய தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும், எங்களது கூத்தப்பாக்கம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும், உறுப்பினர்கள் சார்பாகவும், கலந்து கொண்டு பயன்பெற்ற அனைவரின் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொடர்ந்து உங்களோடு பயணிப்போம் என்கிற வாக்குறுதியும் இன்று தந்து, இன்னும் சில நபர்களையும் நாங்கள் இதில் இணைக்க இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி ஐயா. நன்றி சார். அதாவது எப்படின்னா, அந்த காலச்சக்கரத்துல நிகழ்வு அன்னைக்கு கூட நீங்க பேசுனீங்க. அதாவது நிறைய நபர்கள் வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால உங்க யூனிவர்சிட்டிலேயே நீங்க வந்து இத கருத்துக்களை வந்து எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போங்க. ஏன்னா இதை வந்து ஸ்கூல் வழியிலேயும் வந்து ஹெட் மாஸ்டர் கூட இருக்காங்க, சித்தார்த்தன் சொல்லிட்டு ஒரு சார் இருக்காங்க. அவங்க ஸ்கூல்லயும் இதுல வந்து நிறைய பேருக்கு இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க உங்க வழியில வந்து எப்படி இதை வந்து யூனிவர்சிட்டியில கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்து இந்த காலைச்சக்கரத்து நிகழ்வு வந்து பெருமை சேர்க்கணுங்கிறது உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறோம். அந்த தருணத்துல உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார். தொடர்ந்து பயணிங்க, உங்களோட சங்கத்தில் உள்ளவங்களையும் தொடர்ந்து பயணிக்க வைங்க. உங்களோட பயணங்கள் எங்களுக்கு ஒரு வெற்றி நிகழ்வாக இருக்க உங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல கருத்துக்களை சிந்தனைகளுக்குரிய சிவசக்தி வேலன், டாக்டரேட் சிவசக்தி வேலன் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு நல்ல உடற்பயிற்சிகளையும் நல்ல ஆசன பயிற்சிகளையும் அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், திடீரென்று புகுந்து நம்மளை ஒரு உற்சாகத்தில் அழுத்தி நல்ல ஒரு சிந்தனைகளை அளித்து உடலில் உள்ள நோய்களை சட்டென விலக்கி நமக்கு பட்டன நல்ல கருத்துக்களை விளக்கிய அதாவது ஹீலர் பூபாலன் ஐயா அவர்களுக்கு இந்த காலைச்சக்கரத்தின் நிகழ்வாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பயணிக்க போறோன்ட்டு. கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பயணிங்க. இன்று உங்களுக்கு நிகழ்வு இது இருக்கிறதுனால உங்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சங்கத்திற்கும் எங்களது நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொகுப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடன் மராத்தான் ஓட்டத்தில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா குருநாதன்ங்கிறவங்க ஒரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியல, சொட்டர்லாம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில வியாபாரம் பண்ணிட்டு நம்மள்ட்ட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஐயா சொன்ன மாதிரி செய்ய முடியலனாலும் அவங்க வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கடையில வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து நிகழ்வு பாக்குறாங்க, வியாபாரம் பண்றாங்க, நிகழ்வு பாக்குறாங்க, வியாபாரம் பண்றாங்க. அப்ப நம்மளோட காலை சக்கரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதனோட உள் உணர்வை போய் தூண்டி இருக்குங்கிறது இந்த விஷயத்துல நம்ம உணர முடியுது. அதாவது இந்த நிகழ்வு இல்லாம நம்ம காலை பொழுதை வந்து ஓட்ட முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு ஒரு மனிதன் வந்துடுறாங்க இந்த நிகழ்வுல கலந்து கொண்டார். அந்த ஒரு எண்ணத்தை வந்து இப்ப நாங்க இன்னைக்கு புரிஞ்சிருக்கிறோம். இது மாதிரி நல்ல உள்ளங்கள் நம்மளோட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த காலை வேளையிலே சந்தோஷமான எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. திருச்சாங்கோடு சுப்பிரமணி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம்.
வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வந்து பெங்களூர்ல இருக்குங்கய்யா. நீங்க ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றிங்க. நன்றி நன்றி. தலைவரை மீட்டிங் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம்.